2021 கிரிக்கெட் ரசிகர்களுக்கே சோகமான வருஷம்னு சொல்லலாம். ஏன்னா நெறைய மேட்சஸ் நடக்கல. 2020லயும், 2021லயும் அதிக மேட்சஸ் லாக்டவுனால நடக்கவே இல்ல. ஆனா 2021ன் இறுதியில பார்த்தீங்கன்னா, ஒரு சர்ப்ரைஸ் வருது. அதுதான் ரோஹித் சர்மா ரசிகர்கள துள்ளி குதிக்க வச்சுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப நாள் காத்திருந்த கேப்டன்ஷிப் பதவி ரோஹித் சர்மாக்கு கொடுக்கப்படுது. விராட் கோலி கேப்டன் பதவியிலிருந்து தூக்கப்பட்டது வந்துட்டு சோகம் தான். இருந்தாலுமே ரோஹித் சர்மா கேப்டன் ஆனதால ரொம்பவே அன்னைக்கு சந்தோஷமா இருந்துச்சுங்க. அப்படியாக 2022ல சவுத் ஆப்பிரிக்காக்கு எதிரா நடந்த டூர்ல தான் முதல் முறையா ஒரு ஃபுல் டைம் கேப்டனா அறிமுகமாகி இருந்தாரு ரோஹித் சர்மா. அவர் கேப்டன்ஷிப் பொறுப்பை ஏற்றுக்கொண்டதிலிருந்து இந்தியாவுக்கு சாதனை, சாதனை, சாதனை மட்டும்தாங்க. தொடர்ச்சியா நெறைய மேட்ச்கள்ல ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்க. எல்லா டோர்னமெண்ட்லயுமே எதிரணிகள ஒயிட் வாஷ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்தியா தோத்துருச்சுன்னு சொன்னா தான் அபூர்வமாவே அந்த ஒரு காலகட்டத்தில இருந்துச்சு. ஆனா அது எல்லாத்துக்குமே குழி தோண்டி போடும் விதமா வந்த வருஷம் தான் 2023. 2023ல வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ல இந்தியா நுழையறாங்க. இந்தியா தான் கண்டிப்பா இந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ப ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்திருந்தாங்க. நானும் எதிர்பார்த்திருந்தேன். ஆனா அப்பதான் யமகாதகனா உள்ள நுழைஞ்சாங்க ஆஸ்திரேலிய அணியினர். ஏன்னா அவங்க கிட்ட தான் 5 வேர்ல்ட் கப் இருக்கு. எங்க கிட்ட ஏன்டா வந்து மோதுறீங்க அப்படிங்கிற மாரி தான். அந்த மேட்ச்ல நம்மள போட்டு பொல பொலன்னு பொளந்துட்டாங்க. டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பே அடிச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அதே வருஷம் வேர்ல்ட் கப் நடக்குது. வேர்ல்ட் கப்லயும் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி சூப்பர்பா ஆடியிருந்தாங்க. தோல்வியே கிடையாதுங்க. தோல்வியே இல்லாம ஃபைனலுக்குள்ள வந்திருந்தாங்க. அந்த மேட்ச்லயும் இந்தியா ஜெயிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருந்தா, அதுலயும் மண்ணள்ளி போட்டிருந்தாங்க படுபாவி பயலுக ஆஸ்திரேலிய அணியினர். அதுலயும் அந்த டிராவிஸ் ஹெட் இருக்காரு இல்லையா? அவர பத்தி என்னங்க சொல்றது? அந்த மேட்ச்லயும் இந்தியாவ தோற்கடிச்சு வேர்ல்ட் கப் அடிச்சிருந்தாங்க ஆஸ்திரேலியா. ஃபைனல்ல மறுபடியும் இந்தியா தோத்திருந்தாங்க. இதுக்கும் அந்த வேர்ல்ட் கப்ல விராட் கோலியும், ரோஹித் சர்மாவும் சூப்பர்பா ஆடியிருந்தாங்க. ரோஹித் சர்மா 597 ரன்கள அடிச்சிருந்தாரு. ஆனா தோத்துட்டாங்க. அதுதாங்க இருக்கிறதுலயே வருத்தம். இந்த இடத்துல தான் ரோஹித் சர்மாவுடைய கேப்டன்ஷிப் மேல எல்லாருக்கும் கேள்விக்குறி வந்துச்சு. எல்லா மேட்சும் ஜெயிக்கிறோம்ப்பா, கப் அடிக்கிறோமா அப்படின்னு சொல்லி கேள்வி கணைகள தொடுத்திருந்தாங்க மீடியாஸ் அண்ட் ரசிகர்கள். இந்த தொடர் தோல்விகளால 2024ல மும்பை இந்தியன்ஸ் உடைய கேப்டன் பதவியிலிருந்து ரோஹித் சர்மா விலக்கப்படுறாருங்க. எப்படி 10 சீசன்ல 5 கப் வாங்கி கொடுத்த கேப்டன மும்பை இந்தியன்ஸ் தூக்கி வீசிட்டாங்க.